ராம் ராம். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, மார்கழி மாதம் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெருமாள்னும் நமக்கு இப்போ இந்த மார்கழி மாதத்தில் என்ன சொல்லுவோம், திருவம்பாவை ஆண்டாள்து. அப்புறம் இந்த வைணவர்களுக்கே உரித்தான அது ஒரு வேதம்னு கூட சொல்லலாம், 4000 திவ்ய பிரபந்தம். இந்த 4000 திவ்ய பிரபந்தம் மொத்தம் 4000 பாடல்கள். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, இந்த 4000 திவ்ய பிரபந்தம் இருக்குது இல்லையா, இது முதல்ல யார் பாடினா? சரி, இது இயற்றப்பட்ட இடம் எது? எந்த இடத்துல இது முதல்ல பாடினா? ஸ்ரீரங்கமா? இல்லை. திருப்பதியா? இல்லை. என்னது 4000 திவ்ய பிரபந்தம் ஸ்ரீரங்கத்துலேயும் திருப்பதிலையும் முதல்ல பாடலையா? அப்போ எங்கே பாடினா? அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ராம் ராம். அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இது எங்கே பாடல் பெற்றது? இப்போ நம்ம ஆழ்வார்கள் எவ்வளோ பேர் நமக்கு எல்லாம் தெரியும். மொத்தம் 12 ஆழ்வார்கள். அதில் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு 3 பேருக்கு பேர். அவ யார்? 3 ஆழ்வார்களில் பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் பிறக்கிறார். இவர் திருமால் கையில் இருக்கிற சங்குவோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாள். அடுத்தது பூதத்தாழ்வார், இவரும் காஞ்சிபுரத்தில் தான் பிறக்கிறார். இவர் பெருமாள் கையில் இருக்கிற கதாயுதம், அவர் தான் அதோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாள். மூணாவதாக பேயாழ்வார், இவர் பிறந்தது சென்னையில் மயிலாப்பூரில். இவர் பெருமாள் கையில் இருக்கிற வாளோட அம்சம்பார். இந்த 3 பேரும் சேர்ந்து தான் முதலாக 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடினார். சரி, எங்கே பாடினார்? அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஆழ்வார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மூழ்கியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது இம்மர்ஸ்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, மூழ்கியவர்கள் அப்படின்னா என்ன? மூழ்கியவர்கள் பெருமாள் பக்தியில் மூழ்கியவர்கள். பெருமாள் தான் அவளுக்கு எல்லாம், வேறு என்ன ஒன்றுமே கிடையாது. இந்த 3 பேரும் ஒருத்தருக்கு தெரியாது. அவள் என்ன பண்ணுறா, இந்த பாரத தேசத்தில் இருக்கிற எல்லா கோவிலுக்கும் போயிட்டு விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற திருக்கோவிலூர் அப்படிங்கிற ஊருக்கு வரார். அப்படி முதல்ல யார் வரார்னா பொய்கை ஆழ்வார் வரார். பொய்கை ஆழ்வார் வரும்போது மழை சோன்னு கொட்டுது. அப்படி ஒரு மழை, கிட்டத்தட்ட ஒரு 50 சென்டிமீட்டர்லாம் பெய்யுன்னு சொல்லினா அதேமாரி ஒரு மழைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுறாரு, அவசரமாக அங்கே மிருகண்டு முனிவரோட ஆசிரமம் இருக்குது, அங்கே போயிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு இந்த மழை நேரத்தில் தங்கறதுக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறார். அவர் என்ன பண்ணுறார், இந்த ஆசிரமத்துக்கு எழுத்த மாதிரி ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 4 அடி அகலம் 8 அடி நீளம், அதுமாரி ஒரு இடம், அந்த இடத்த காமிச்சிட்டு நீ வேணால் அங்கே போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒன்று சொல்கிறார், அங்கே ஒருத்தர் படுத்து உறங்கலாம், அதுமாரி ஒரு இடம் தான் அப்படிங்கிறார். உடனே பரவாயில்ல, இந்த மழை நேரத்தில் ஒரு இடம் கிடச்சேன்னு சொல்லிட்டு அவர் ஓடி போய் அங்கே ஒதுங்குறார். இது யார்? பொய்கை ஆழ்வார். அடுத்ததாக அங்கே பூதத்தாழ்வார் வருகிறார். அதே நேரம் அதே மழை கொட்டுறது, 50 சென்டிமீட்டர் மழை கொட்டுறது, வெள்ளமாக ஓடுறது ஊரில். அவர் நேர அந்த பொய்கை ஆழ்வார் எங்கே தங்கியிருக்காரோ அங்கே போய் ஓடி போயிறார். இங்கே அப்படியே பார்க்குறாரு, இங்கே ஏதாவது தங்கிறதுக்கு இடம் இருக்கா அப்படிங்கிறார். ஒருத்தர்னா படுக்கலாம், சரி நீங்களும் வந்துட்டால் வாங்கோ, 2 பேர்னா நம்ம உட்காந்துக்கலாம் தாராளமாக அப்படிங்கிற மழை இன்னும் கண்டினியூ ஆகின்று. இதை பாருங்கள், இதேமாதிரி நேரத்தில் இதெல்லாம் பெருமாளோட ஏற்பாடு. அவர் நினைக்கிறார், அதை அப்படியே நடத்தி காட்டுறார். மூணாவதாக அங்கே பேயாழ்வார் வரார். பொய்கை ஆழ்வார் வந்தார், பூதத்தாழ்வார் வந்தார். மூணாவது அதே இடத்துக்கு பேயாழ்வார் வந்துட்டு இங்கே ஏதாவது தங்கறதுக்கு இடம் இருக்குது, அந்த இருட்டில் அப்படியே கண் அலைபாயுது. அப்போ பொய்கை ஆழ்வார் சொல்கிறார், உள்ளே வா 2 பேர்னா இங்கே தாராளமாக உட்காந்துக்கலாம், 3 பேர்னா நின்னே தீரணும், சரி வா உள்ளே வா நம்ம நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு தெரியாது, அறிமுகமே இல்லை. அப்போ 3 பேருமே நிற்கிறா. ஒரே மழை திருப்பி கண்டினியூ ஆகின்னு இருக்கு. அப்போ இவா 3 பேரையும் யாரோ ஒருத்தர் நெருக்கிறா. ஏற்கனவே நிற்கிறதுக்கே அந்த இடத்துல இடம் இல்லை, இவா நெருக்கணுன்னையும் அவள் 3 பேருக்கும் தான் ஞானம் இருக்கே. அப்போ ஒரு ஒளி அந்த இடத்துல, அந்த இருட்டான அந்த வேலையில் ஒரு ஒளி, பிரகாசமான ஒளி தெரியறது. யாராவது நம்மளை நெருக்கிறா அப்படின்னு 3 பேரும் பார்க்குறா. பெருமாள் தன் மேனியை காட்டுறார். கோவிந்தா கோவிந்தா, எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அவளுக்கு கிடைக்கிறது. அப்போ அங்கே தான் உருவாருது அந்த 4000 திவ்ய பிரபந்தம். அப்போ பொய்கை ஆழ்வார் முதல் பாடலை பாடுறார். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக அப்படின்னு முதல் பாசுரத்தை பாடுறார். இதுக்கு திருவந்தாதி என்று பெயர், முதல் திருவந்தாதி. அப்புறம் பூதத்தாழ்வார் பாடுறார். அடுத்ததாக பூதத்தாழ்வார் உடனே பாசுரம் பாடுறார். அதுக்கு 2ஆம் திருவந்தாதின்னு பெயர். அடுத்ததாக பேயாழ்வாரும் பாடுறார். இவா தான் முதல்ல 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடினா.
சரி, இதை பாடல் பெற்ற ஸ்தலம் எது தெரியுமா? அங்கே இருக்கிற பெருமாள் பெயர் திருவிக்கிர சுவாமி. அதாவது இன்னொன்று என்ன சொல்லுவோன்னா, உலகளந்த பெருமாள். காலை தூக்கிண்டு 3 உலகத்தையும் ஆண்டார் இல்லையா, அவர் கேட்டது எனக்கு 3 அடி வேணும்னு. அந்த பெருமாள் தான் அங்கே இருக்கார். நமக்கு அவர் 3 அடி அளந்தார், ஆனால் அந்த பெருமாள் தானே நமக்கு 3 வேளையும் நமக்கு படி அளக்கிறார். அதை நம்ம மறக்க முடியுமா? இப்பேற்பட்ட பெருமாளோட தரிசனம் அந்த ஆழ்வார்களுக்கு கிடைக்கின்றது. 4000 திவ்ய பிரபந்தம் ஆரம்பித்த இடம், முதல் பாடல் பெற்ற ஸ்தலம் எதுன்னா விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற திருக்கோவிலூர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்தது. திருக்கோவிலூருங்கிறது மிக பிரபலமான திவ்ய தேசத்தில் ஒன்று. அங்கே தான் 4000 திவ்ய பிரபந்தம் பாடினப்பட்டது. அது மட்டும் இல்லை, இந்த 3 ஆழ்வார்களும் முக்தி பெற்ற ஸ்தலமும் இதுதான். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இல்லையா அவ 3 பேருக்கும். இடத்தை நம்ம போய் பார்த்தா என்ன பாருங்கோ, அங்கே இருக்கிற அந்த திரிவிக்ரம சாமியை பாருங்கோ. அந்த இடத்த போய் பார்த்தோன்னா ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். 3 பேர் அங்கே நின்ன இடம், பெருமாளும் அங்கே போய் சேர்ந்தார். 4 இடம் அது. அந்த இடத்த பார்க்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. நீங்களும் ஒரு வாட்டி போயிட்டு வாங்கோ. அப்பேற்பட்ட பெருமாளோட தரிசனத்தை நாம் பார்க்கலாம். ராம் ராம். உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ வெரி மச்.